அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். சாமி வீட்டில் வாராகியை வச்சு வழிபாடு பண்ணலாமா? இது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஏன் பண்ணக்கூடாது? ஏங்க பண்ணக்கூடாது? எதுக்கு பண்ணக்கூடாது? வாராகியை வச்சு வழிபாடு பண்ணலாம். வாராகியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. ராஜராஜ சோழன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தாயை வணங்கிட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் போவாராம். தஞ்சை பெரிய கோவிலில் தனி விக்கிரகம், தனி கோவில் இருக்கு. அப்பேற்பட்ட வாராகன் இந்த பூமி காணாமல் போனப்போ தன்னுடைய மூக்கு வழியாக கொண்டு வந்தது பன்னினுடைய ரூபம் கொண்ட ஒரு தாய், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவ. இதை வீட்டில் வச்சு நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். விக்கிரமாகமோ போட்டாவோ வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்பேற்பட்ட தாயை எப்படி வழிபாடு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, விக்கிரகமாக இருந்தாலும் சரி, பஞ்சமி நவமி நாட்களில் தேங்காய் மூடியை நல்லா அலங்காரம் பண்ணி பொட்டு குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நெய்யில் நீங்கள் தீபம் போடலாம். எதிர்த்த மாதிரி வாழலை போட்டு மரவள்ளி கிழங்கு காய்கறி வகைகள் இதை பண்ணலாம். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சாமி அப்படின்னா, மாதுளம்பழத்தினுடைய முத்துக்களை எடுத்துக்கங்க. மாதுளம்பழத்தோட முத்தை எடுத்து தேனை ஊற்றி பிசைஞ்சு அந்த தாய்க்கு வச்சா ரொம்ப பிடிக்கும். எப்படி? கொஞ்சம் போல் செவரளி பூவு அலங்காரம் பண்ணிவிட்டு 2 ஊதுபத்தி 2 பழம் வெத்தலை பாக்கு வச்சு மாதுளம்பழத்தோட முத்தை தேனில் ஊற்றி பிசைஞ்சு எதிர்த்த மாதிரி வச்சு அந்த கூப்பிடுங்க. ஐங்களும் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தனி நீனமகா ருந்தே ருந்தனி நீனமகா ஜம்பே ஜம்பனி நீனமகா மோகே மோகினி நீனமகா ஸ்தம்பே தம்பே நீனமகா சர்வதுஷ்ட பிரதஷ்டானம் சர்வஷாம் வாத்தியத்த சக்தரு முககதி ஜீவ சம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்களும் டக டக கூம் அஸ்திராய படு 108 தடவை சொல்லி கூப்பிடுங்க. அப்படியே தத்துருவமாக நிற்க அந்த சோதி, அந்த விளக்கு எரியுது இல்லையா, அந்த சுடரில் நீங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, அந்த கற்பூர வெளிச்சத்துலேயோ அந்த ஜோதிலையோ நீங்கள் பார்க்கலாம். நல்ல விஷயம். இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாராகியினுடைய விக்கிரகத்தை பித்தாளையில் வாங்கி நம்ம உரு ஏற்றி பவர் ஏற்றி எல்லாருக்கும் கொடுக்குறோம். தேவைங்கிற நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம். வாராகி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னா சொல்லவே தேவையில்லை, அனைத்து விஷயமும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதை நம்ம முறைப்படி பூஜை பண்ணி முறைப்படி மந்திரங்கள் ஜபிச்சு அந்த விக்கிரகத்தை கொரியரில் நம்ம அனுப்புகிறோம். வாராகியினுடைய விக்கிரகம் பித்தாளைகளை வாங்கி முறைப்படி அதுக்கு உண்டான பூஜை முறைகளை செய்து அந்த சாப நிபிருத்தியெல்லாம் பண்ணி, இப்போ நம்ம ஒரு கடையில் போய் சில பேர் அது சாப நிபிருத்தி பண்ண தெரியாது அவங்களுக்கு, அது சாபம் பண்ணணும். அதை தயார் செய்யும் பொழுது அவங்க எப்படி பண்ணினாங்க என்னென்னு தெரியாது இல்லை. இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு தைலத்தை போட்டு இதை முறைப்படி நம்ம பண்ணுறோம். சரியா? நீங்கள் தேவைங்கிற நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நீங்களே படம் விக்கிரகம் வாங்கி வச்சு நான் சொன்ன முறைப்படி வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.